Hi France, good morning. கண்ணம்மா கண்ணம்மா அழகு கண்ணம்மா என்ன பியூட்டிஃபுல் சாங்ஸுங்க அது. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பனி நல்லா பெய்யுது. நேற்று திருவாபுரி போயிருந்தேங்க கோவிலுக்கு. செம்ம கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம உள்ளே போகிறது கஷ்டம். அதனால் கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உரிமையோட கடவுள்கிட்ட முருகர்கிட்ட வேண்டிக்கணும். ஏன் அவ்வளோ கூட்டம்னே தெரியாது. ஆனால் ஆக்சுவலி என்னன்னா, அது மாதிரி கூட்ட நெரிச்சல்லாம் இன்றைக்கி இடிச்சிக்கின்னு அது மாதிரிலாம் போக மாட்டேன் கோவிலுக்கு. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா அது எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். கோயில் போகணுமா, அந்த ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு கடவுளை வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நீ எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரணும். போயிட்டு கடகடன்னுலாம் சான்ஸே இல்லை. அதுக்கு நான் வீட்டில் உட்காந்து முருகரை நினச்சாலே போதும். அதே மாதிரிங்க நேற்று ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, டூ வீலரில் தான் போனேன். டூ வீலர் தான் இப்போ இருக்கு. போக சொல்ல ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைங்க. போகிற இடம் எல்லாமே பட்டர்ஃப்ளையாக பார்க்குறேன். அதுவும் கலர்ஃபுல்லாக பாருங்கள். எல்லா கலரும் பாருங்கள். எல்லோ கலர் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரெட் அண்ட் பிளாக்கு. என்னென்ன கலர் தெரியுமாங்க நேற்று? எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் ஆக்சுவலி என்னென்னா, டூ வீலரில் போகிறோம். டூ வீலரில் போக சொல்லவே அவ்வளோ பார்த்தேன் நேற்று நான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்லணுங்க. இந்த திருவாபுரி ரூட்டு ஆக்சுவலி அந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம உஷாராக ரொம்ப கேர் எடுத்து போனோம். ஏன்னு கேளுங்க, நேற்று ஒரு பையன் டேங்கர் லாரி கீழே மாட்டினான். உயிர் போயிடுச்சா என்னன்னு தெரில. எல்லாம் ஒரு 2 hours கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்க்க சொல்ல ஒரே பிளட்டு. என்னால் முடிஞ்சது என்ன, முருகா எப்படின்னா அவனை காப்பாற்றி கொடுத்துட்டேன். அவன் உயிரோடு இருந்தானா. நல்லா கடவுளை வேண்டிக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டூ வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ரொம்ப சேஃபாக போங்க. திருவாபுரிக்கு போக சொல்ல. ஏன்னா அந்த ஹைவேஸில் இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் பயங்கர டிரைவிங். லாரியை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அது மாதிரி இருக்காங்க. அதனால் நம்ம டூ வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்கலாம் ரொம்ப சேஃபாக போயிட்டாங்க. நேற்று எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த பிளட்டை பார்க்க சொல்ல, யாராக இருக்கட்டுங்க, அது ஒரு உயிருங்க. அந்த உயிர் போகக்கூடாதுங்க. நான் ரிட்டன் வர சொல்ல விட உயிரோடு இருக்கணும். அந்த உயிர் முருகா காப்பாற்றிடுறா இப்போன்னா என் மனசுக்குள்ளே ஓடினே இந்த அந்த பிளட்டை பார்க்க சொல்ல அவ்வளோ மனசு எனக்கு வேதனைப்பட்டேங்க எனக்கு. என்ன பண்ணுறது? அதனால் எல்லாரும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, சரிங்களா? யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. காலையில் ஒரு வாக்கு நம்ம விட்டால் தான் உடம்பு நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. கண்ணம்மா கண்ணம்மா. ஏன்னா முருகர் சில பேர் ரொம்ப பிடிச்சிட்டா கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்கள நானும் இன்றைக்கி கண்ணம்மா தான் கூப்பிட்றேன். ஆனால் பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடுவேன். அவங்க 2 கண்ணில் வேறு பட்டர்ஃப்ளை வச்சு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதுவும் க்யூட்டாக தான் இருக்கும். கலாய்க்கல.
மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் பேபி. லைஃப் அப்படி போயின்னு இருக்குங்க. ஏதோ ஒரு லைஃப், பிரபஞ்சம்தான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்குது. புரியுதுங்களா? போயிருந்தால் 8 இயர்ஸ் ஆகிட்டுருக்கும், 8 வருஷம் ஆகிட்டுருக்கும். சரி பாபாவும் முருகப்பெருமானோ காப்பாற்றி இந்த உலகத்தில் நீ ரொம்ப நாள் இருக்கணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்காங்க போல். பார்ப்போம். இந்த திருவாபுரி தலத்தில் தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும், எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயே. என்ன ஒன்று, ஒரு சின்ன ஒரு ஆசை, எல்லாம் சீக்கிரமாக நடந்துடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு செகண்டில் போயிடுதுங்க, ஓடிடுது காலம். அதனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லாமே கிடைக்கணும், மறுபடியும் வாழ்க்கை கிடைக்கணும், அந்த பயணத்தில் நம்ம சந்தோஷமாக வாழணும், என்னுடைய ஆசை. ஏன்னா ஏஜ் போயிடுச்சு வச்சுங்க, கிடைக்காது. அந்த ஏஜுக்குள்ளேயே அப்படி போயிடணும். ஆனால் என்றுமே இளமை தான் வச்சுக்கோங்க, இளமை என்றும் தான், நம்ம நினைத்தால் இளமை தான். சூரியன் வாவ், முகத்துலேயே அடிக்குது அந்த கேர். அதே மாதிரி நான் நிறைய வாட்டி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இயற்கையை ரசிக்க அழகு. பிரபஞ்சம் எவ்வளோ படைச்சிது, வானத்தை அந்தாண்டு பாருங்கள். ஒரு டைம் பார்த்தா வானம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாலியாக இருங்க எல்லோரும். ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு, அதான் போடலான்னு வந்தேன். எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைங்க, சரிங்களா? யாருமே சண்டை போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பினஸ்ஸாக வச்சுங்க லைஃப்பை. எல்லாருக்கும் ஒரு வாட்டி மறுபடியும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளே அதுதான், எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும். நம்ம ஆஃபீஸ் வச்சுருந்தா, நம்ம ஆஃபீஸில் வந்து ஒர்க்கர்ஸு ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களும் வந்து நல்லா மதிக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், புரியுதுங்களா? அவங்களையும் நல்லா டேக் கேர் பண்ணோமா, நம்மளுடைய ஒர்க்கில் எஃபர்ட் நல்லா போடுவாங்க ஒர்க்கர்ஸ்லாம். அவங்களையும் நம்ம சொந்தங்கள் மாதிரி நினச்சிக்கணும் மனசுகளில். ஏதோ மனசில் தோணுது இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா. எல்லாம் ஹெல்த்து நல்லா வச்சுக்கோங்க. புது வருஷம் பிறக்க போகுது, எல்லாம் 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கிங்க, 3ஆவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது எதனால் சொல்கிறேன், நான் முருகரை பார்த்துருக்கலாம், முருகர் எத்தனை புரியுதுங்களா? அதனால் 2 பிஸ்னஸ் பண்ணுற மாதிரினா 3ஆவது பிஸ்னஸ் நான் ஐடியா கூட கேளுங்க, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதுவும் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க மேலே வளர்ச்சி அடைகிறாங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு அவங்கள க்ரோத் பண்ணி விடணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஒன்றும் கொண்டும் வரல, ஒன்றும் கொண்டும் போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.